இன்றைக்கு உங்களுக்கான கதை அகர்பத்தி. திருமணத்திற்கு பிறகு முதன்முறையாக தன் தாய் வீட்டிற்கு வந்த மகளுக்கு ஒரு வாரம் முழுவதும் அன்பும் பாசமும் கலந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த ஒரு வாரமும் மகளுக்கு பிடித்த அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள். மீண்டும் மாமியார் வீட்டிற்கு புறப்படும் நேரத்தில் தந்தை மிகவும் மனம் வீசும் ஒரு அகர்பத்தி பொட்டலத்தை அவரிடம் கொடுத்து, மகளே, நீ மாமியார் வீட்டில் பூஜை செய்யும் போது இந்த அகர்பத்தியை கண்டிப்பாக ஏற்றி வை என்றார். அப்போது தாய் முதல் முறையாக தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு போகும் மகளுக்கு அகர்பத்தி மாதிரி பொருளை கொடுப்பார்களா என்று கேட்டாள். உடனே தந்தை தனது சட்டை பைக்குள் கையை வைத்து தன்னிடம் இருந்த பணம் முழுவதையும் மகளின் கையில் வைத்தார். மாமியார் வீட்டை அடைந்ததும் பெண் வீட்டார் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று மாமியார் பார்த்தார். அதில் அந்த அகர்பத்தி பொட்டலமும் இருந்தது. அதை பார்த்த மாமியார் முகம் சுளித்தபடி, சரி, நாளைய பூஜையில் இதை ஏற்றி வை என்றார். மறுநாள் காலை பூஜை செய்ய அமர்ந்த மகள் அகர்பத்தி பொட்டலத்தை திறந்தாள். அதற்குள் ஒரு சிறிய கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: செல்ல மகளே, இந்த அகர்பத்தி தன்னைத்தானே எரித்து கொண்டு வீடு முழுவதும் நறுமணத்தை பரப்புகிறது. அது மட்டுமல்ல, சுற்றியுள்ள சூழலையும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுகிறது. உனக்கு எப்போதாவது கணவர் மீது கோபம் வரலாம். சில நேரங்களில் மாமனார் மாமியார் மீது மன வருத்தம் ஏற்படலாம். வேறு சில சமயங்களில் மைத்துனர் நாத்தனார் மீதும் வருத்தம் தோன்றலாம். சிலரின் பேச்சு உன்னை புண்படுத்தலாம், அல்லது அக்கம் பக்கத்தினர் நடத்தை உன் மனதை வேதனைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் என் இந்த பரிசை நினைவில் வைத்துக்கொள். இந்த அகர்பத்தியைப் போல நீயும் உன் துயரங்களை தாங்கிக் கொண்டு மாமியார் வீட்டையே உன் தாய் வீடாக எண்ணி உன் நல்ல குணத்தாலும் நல்ல நடத்தையாலும் அந்த வீட்டை நறுமணமாக்கி மகிழ்ச்சியான இல்லமாக மாற்று. அந்த கடிதத்தை படித்த மகள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழத் தொடங்கினாள். மாமியார் பதற்றமாக ஓடி வந்தார். கணவரும் மாமனாரும் பூஜை அறைக்குள் வந்தார்கள். என்ன ஆயிற்று? கையில் ஏதாவது சுட்டுக்கொண்டாயா என்று கணவர் கேட்டார். என்னம்மா நடந்தது என்று மாமனார் கேட்டார். மாமியார் சுற்றிலும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று பார்த்தார். அப்போது தந்தையின் அழகான கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதம் மாமியார் கண்களில் பட்டது. அதை படித்தவுடன் மாமியார் மருமகளை அணைத்து கொண்டு அந்த கடிதத்தை மாமனாரிடம் கொடுத்தார். கண்ணாடி இல்லாததால் மாமனார் அதை தன் மகனிடம் வாசிக்கச் சொன்னார். அந்த கடிதத்தின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட பிறகு அந்த வீட்டிலிருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டனர். அப்போது மாமனார் கூறினார், இந்த கடிதத்தை உடனே அழகான படச்சட்டத்தில் பொருத்தி வைக்க வேண்டும். எங்கள் மருமகளுக்கு கிடைத்த மிக மதிப்புமிக்க பரிசு இதுதான். பூஜை அறைக்கு அருகில் இதை மாட்டி வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த சட்டத்தில் இருந்த வார்த்தைகளும் அவற்றின் அர்த்தமும் அந்த வீட்டை மட்டுமல்ல, சுற்றியிருந்த சூழலையே என்றும் நறுமணமிக்கதாக வைத்தன. அகர்பத்தி பொட்டலம் காலியான பிறகும் கூட உங்களுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை வழங்க விரும்புகிறீர்களா? நான் இந்த செய்தியை எங்கோ இருந்து நகலெடுத்து உங்களுக்கு பகிர்கிறேன். பிடித்திருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பகிருங்கள். யாருடைய வீடாக இருந்தாலும் அது நறுமணமிக்க மகிழ்ச்சியான இல்லமாக மாறலாம். அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் முன்னோர்களுக்கும் சமர்ப்பணம். மகள்கள் 2 குடும்பங்களையும் நறுமணமிக்கதாக மாற்றுகிறவர்கள். நல்ல பண்புகள், பொறுமை, அன்பு, புரிதல் ஆகியவை ஒரு வீட்டை மட்டுமல்ல, தலைமுறைகளையே மனம் வீசச் செய்கின்றன. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, இறையருள் என்றும் நிலைக்க வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.